எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம அந்த வீடியோவில் ஏப்ரல் 21 டேக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா, அதோட ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஏப்ரல் 19, 20 இந்த 2 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் அதிநவீன 3D கண்ணாடி சிப் பேக்கேஜிங் ஆலை எங்கு அமைக்கப்படுகிறது? ஆன்சர் புவனேஸ்வரம். G20 செயற்கைக்கோள் எந்த ஆண்டு விண்ணில் செலுத்தப்பட உள்ளது? ஆன்சர் 2027. டிஜிட்டல் கைது மோசடியை தடுக்க சிபிஐ சார்பில் டேஷ் பெயரில் சேட்பாட் வசதி தொடங்கப்பட்டுள்ளது. ஆன்சர் அபய். ஓய்வூதிய நிதியில் அந்நிய நேரடி முதலீட்டு வரம்பு எத்தனை சதவீதமாக உள்ளது? ஆன்சர் 49%. பயணிகளின் பாதுகாப்பு என்பது கீழ்கண்ட எந்த அரசமைப்பு சட்டப்பிரிவின் கீழ் ஒருங்கிணைந்த அம்சம் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது? ஆன்சர் ஆர்டிகல் 21. பிற வெளிநாடுகளில் வாழும் இந்திய வம்சாவளியினருக்கு வழங்கப்படும் அட்டை எது? ஆன்சர் ஓசிஐ கார்டு. மாநிலங்களவை செயலராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் KS சோமசேகர். நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்றத்தில் ஆளும் அரசுக்கு தற்போதைய உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவு உள்ளதா என்பதை நிரூபிக்க நடத்தப்படும் வாக்கெடுப்பு என்ன? ஆன்சர் நம்பிக்கை வாக்கெடுப்பு. பெஹல்காம் தாக்குதலின் 1ஆம் ஆண்டு நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் 22. உலக கல்லீரல் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் 19. ஜெர்மனியில் நடைபெற்ற ஸ்டட்கார்ட் ஓபன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் எலனா ரைபாகினா. BWF உலகக்கோப்பை பேட்மிண்டன் போட்டியானது எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் இந்தியா. இப்போ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஏப்ரல் 21 கரண்ட் அஃபேர்ஸ், டுடே கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கு முன்னாடி எப்போதும் நம்ம ஒரு மோட்டிவேஷன் குவாட் பார்த்துட்டு தானே ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி என்ன அப்படின்னா, க்ரோத் டசன்ட் நீட் பர்ஃபெக்ட் கண்டிஷன்ஸ். அதாவது என்னென்னா, உங்களுடைய வளர்ச்சிக்கு எல்லா கண்டிஷனும் எல்லா சூழ்நிலையும் அப்படியே சூட்டாகி தான் வரணும், எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களுடைய வளர்ச்சிக்கு எல்லா சூழ்நிலையும் கரெக்டாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுதான் இன்றைக்கி குவாட். ஏன்னா இப்போது ஒரு செடியை பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபுல்லாகவே இந்த சிமெண்ட் வச்சு பூசி தரையில் போட்டிருந்தாலும் சரி, இந்த ஃப்ளோர் இந்த செவரெல்லாம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து கூட பார்த்திங்கன்னா செடியெலாம் வந்திருக்கும், செடி வளர்ந்துருக்கும். அந்த மாதிரி இவ்வளோ கண்டிஷன்லேயுமே, செடியே வளராத ஒரு கண்டிஷன்லையுமே ஒரு செடி வளருது. அப்போது நீங்கள் வளரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா சூழ்நிலையும் கரெக்டாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களோட வில்லிங்கை பொறுத்து தான். நீங்கள் வளரணும்னு விரும்புகிறீங்களா, அதை பொறுத்து தான் அந்த வளர்ச்சி இருக்குது. எல்லா சூழ்நிலையும் என்னுடைய வாழ்க்கையில் அமைஞ்ச சூழ்நிலையெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு காரணம் காட்டாமல், அந்த சூழ்நிலை மேலே நீங்கள் காரணம் காட்டி உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்காமல் நீங்கள் வளரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் வளர ஆரம்பிங்க. இதான் வந்து டுடே குவாட். இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். இந்தியாவின் முதல் பாறை ஓவிய பாதுகாப்பு பூங்கா எங்கு அமைக்கப்படுகிறது? ஆன்சர் லடாக். ஸோ இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பெட்ரோக்ளிஃப் கன்சர்வேஷன் பார்க், அதாவது பாறை ஓவிய பாதுகாப்பு பூங்கா. பெட்ரோக்ளிஃப் அப்படின்னா இந்த மாதிரி இந்த பாறைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. ஸோ இதை வந்து பாதுகாப்பதற்கான பூங்கா லடாக்கில் அமைக்கிறாங்க. ஸோ இது வந்து ASI, அதாவது தொல்லியல் ஆய்வுத்துறை இருக்கு இல்லையா, தொல்லியல் ஆய்வுத்துறையோட இணைஞ்சு தான் இப்போ லடாக்கில் அமைக்கிறாங்க. இது அமைக்கிறதுக்கு லடாக்குடைய துணைநிலை ஆளுநரான வினய்குமார் சக்சேனா வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க. ஏன் லடாக்குடைய ஆளுநரை நம்ம துணைநிலை ஆளுநர் சொல்கிறோன்னா, லடாக்குங்கிறது ஒரு யூனியன் டெரிட்டரி இல்லையா. ஸோ யூனியன் டெரிட்டரிக்கு வந்து இந்த மாதிரி கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா அதை வந்து துணைநிலை ஆளுநர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அடுத்து உலக பாரம்பரிய தினம் ஏப்ரல் 18 செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அதையொட்டி தான் லடாக்கில் சிந்து நதிக்கரையில் இந்த பாறை ஓவிய பாதுகாப்பு பூங்காவை அமைக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, இப்போது பாறை ஓவியம் இப்போ சுற்றுலா ரீசனுக்காக அந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா, நம்ம எல்லாம் கையை வச்சு சும்மா இருக்க மாட்டோம். அது மேலே எதையாவது போட்டு பண்ணி அதை அழிஞ்சு போகிற அளவுக்கு கூட பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி சுற்றுலா நடவடிக்கைகள், உள்கட்டமைப்பை மேம்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாறை ஓவியங்கள்லாம் வந்து அச்சுறுத்தலுக்கு உள்ளாயிருக்கு. ஸோ அதனால் அதை பாதுகாக்கணுங்கிறதுக்காக சிந்து மற்றும் ஜன்ஸ்கர் நதிக்கரையில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான இந்த பாறை ஓவியங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த ஒரு பூங்கா அமைக்கிறாங்க. ஸோ ASI பார்த்தோம் இல்லையா, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இது 1861 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லியில் இருக்குது. நிறுவனர் யார் இதை தொடங்கியிருப்பாங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ரீசன் நியூஸ். சாம்ராட் சம்பிரதி அப்படிங்கிற சமண அருங்காட்சியகம் காந்தி நகரில் இருக்குது. பாவசாகர மையம் கொச்சியில் இருக்குது. இது வந்து இந்தியாவுடைய முதல் ஆழ்கடல் விலங்கினங்களுக்கான தேசிய களஞ்சியமாக அறிவிச்சிருக்காங்க.
அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் கமலா நீர்மின் திட்டம், அப்புறம் கலை 2 நீர்மின் திட்டத்தை வந்து தொடங்குவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா குவாண்டம் கணினிகள் சோதனை வசதி ஆந்திராவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் அதிநவீன 3D கண்ணாடி சிப் பேக்கேஜிங் ஆலைங்கிறது புவனேஸ்வரத்தில் வந்து அமைக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க ஒடிசாவில். நெக்ஸ்ட் நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவில் எத்தனை ஆண்டுகளுக்கு ரஷ்ய இராணுவ வீரர்கள் ரஷ்ய போர்க்கப்பல்களை நிலைநிறுத்துவதற்கான ஒப்பந்தம் அமலுக்கு வந்துள்ளது? அண்ட் சார் 5 இயர்ஸ்க்கு ரஷ்யாவோட இராணுவ வீரர்கள் ஒரு 3000 பேர், அப்புறம் 5 போர்க்கப்பல்கள், அப்புறம் போர் விமானங்களை நம்ம நாட்டில் நிலைநிறுத்துறதுக்கான ஒப்பந்தம்ங்கிறது போன வருஷம் சைன் ஆயிருக்கும். அந்த ஒப்பந்தப்படி இவங்களை இங்கே நிலைநிறுத்த போகிறாங்க. ப்ளஸ் நம்மளுடைய இராணுவ வீரர்கள் அப்புறம் நம்மளுடைய போர்க்கப்பல் விமானங்களும் ரஷ்யாவில் நிலைநிறுத்தப்படும் இந்த ஒப்பந்தப்படி. இந்த ஒப்பந்தம் எப்போ சைன் ஆயிடுச்சு அப்படின்னா போன வருஷம் Februaryல. இப்போ அந்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்திருப்பதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா ரஷ்யா இடையே பரஸ்பர தளவாட பரிமாற்ற ஒப்பந்தம் அப்படிங்கிறது போன வருஷம் நடந்துச்சு மாஸ்கோவில், ரஷ்யாவுடைய தலைநகர் மாஸ்கோவில். இதன்படி ரஷ்யாவுடைய 3000 வீரர்கள், 5 ரஷ்ய போர்க்கப்பல்கள், 10 போர் விமானங்கள் 5 வருஷத்துக்கு இங்கே நிலைநிறுத்துவாங்க இந்தியாவில். அதே மாதிரி இந்திய இராணுவ வீரர்கள் 3000 பேர், அப்புறம் 5 இந்திய போர்க்கப்பல், 10 இந்திய போர் விமானங்கள் 5 இயர்ஸ்க்கு ரஷ்யாவில் நிலைநிறுத்தப்படும். இதே மாதிரி அமெரிக்காவோடையுமே ஒரு ஒப்பந்தமானது இந்தியா மேற்கொண்டிருக்கும். ஆனால் அந்த ஒப்பந்தத்தின்படி 2 நாட்டோட அந்த போர் விமானங்கள் வீரர்கள்ங்கிறது நிலைநிறுத்தப்படுவதற்கு வழிவகை செய்யப்படலை. ரஷ்யா கூட அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு இது அமலுக்கு வந்திருக்கு. இப்போது அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். பல்கேரியாவில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர் யார்? ஆன்சர் ருமேன் ராதேவ். ஸோ ருமேன் ராதேவ் தான் பல்கேரியாவில் இப்போ எலெக்ஷன் நடந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ப்ராக்ரெசிவ் பல்கேரியா அப்படின்னு சொல்லிட்டு ருமேன் ராதேவ் வந்து ஒரு புதிய கட்சியை தொடங்கியிருப்பார். அந்த கட்சி தான் அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கு பல்கேரியா தேர்தலில். இவர் வந்து ரஷ்யா ஆதரவு பெற்ற ஒரு தலைவர் தான் இந்த ருமேன் ராதேவ். இப்போ அங்கே எலெக்ஷனில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பல்கேரியா அப்படிங்கிறது தென்கிழக்கு ஐரோப்பிய நாடு. இது யூரோப் யூனியன்லையும் நேட்டோலையுமே வந்து அங்கம் வகிக்கக்கூடிய நாடாக இருக்கு. இருந்தாலும் இது வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவாளராக இருக்கு. யார் இப்போ வின் பண்ணியிருக்கவர் வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவாளராக இருக்கிறவர் தான் இப்போ பல்கேரியாவில் வின் பண்ணியிருக்காரு. அவர் தான் ருமேன் ராதேவ். முன்னாள் அதிபராக இருந்திருக்காரு, விமானப்படை அதிகாரியாக அங்கே இருந்திருக்காரு. அடுத்து ரீசன் நியூஸ். தமிழக உள்துறை செயலராக மணிவாசனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கிழக்கு ஆப்பிரிக்க நாடான ஜிபூட்டியோட அதிபர் இஸ்மாயில் உமர் கோயல்லே. சூசன் கோயல் வந்து ஆஸ்திரேலியாவில் அங்கே இராணுவத்துடைய முதல் பெண் தலைமை தளபதியாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. பீகாருடைய நியூ சீஃப் மினிஸ்டர் யாருன்னா சாம்ராஜ் சௌதரி. மாநிலங்களவை செயலராக KS சோமசேகரன் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். விஸ்வசூத்ரம் திட்டம் கீழ்கண்ட எந்த அமைச்சகத்தினால் தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஜவுளி அமைச்சகம். ஸோ விஸ்வசூத்ரம் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது நம்மளுடைய கைத்தறி பாரம்பரியம் கொண்ட நாடு தானே நம்ம இந்தியா. நம்மளுடைய கைத்தறி பாரம்பரியத்தை இப்போது மாடர்ன் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சு உலக நாடுகளுக்கு இதை வந்து நம்ம காண்பிக்கணும், வழங்கணும், நம்மளுடைய இதை டெக்ஸ்டைலை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜவுளி அமைச்சகம் சார்பில் விஸ்வசூத்ரம் அப்படிங்கிற திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம நிறையா காஞ்சிபுரம் பட்டு இந்த மாதிரி நிறையா நம்ம பாரம்பரியமிக்க கைத்தறி தொழிலில் முக்கியமான ஒரு நாடாக நம்ம இந்தியா இருக்கு. ஸோ அந்த மாதிரி உள்ள அந்த நெசவு முறைகளை வந்து இப்போ உள்ள ஃபேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதோடு இணைச்சி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதன் மூலமாக இந்திய கைத்தறியை வந்து சர்வதேச அளவில் நம்ம மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ரீசெண்டாக புவனேஸ்வரத்தில் ஃபெமினா மிஸ் இந்தியா அழகி போட்டி நடந்திருக்கும். அதில் இந்த விஸ்வசூத்ரம் அப்படிங்கிற திட்டத்தை ஜவுளி அமைச்சகம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய பாரம்பரிய நெசவு முறைகளை இப்போ உள்ள ஃபேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி உலக அளவில் அதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2006. இதுக்கான ஆக்ட் அப்படிங்கிறது 2005 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த திட்டம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2006 வந்து ஸ்டார்ட் ஆனது. அதாவது கிராமப்புறங்களில் குறைந்தது 100 நாட்களுக்கு கிராமப்புறங்களில் மக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுத்து அதுக்கான ஊதியத்தை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீமை. இந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கூட ஒரு மசோதா கொண்டு வந்து நிறைவேற்றியிருப்பாங்க. அது ஃப்யூச்சரில் இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருப்பாங்க. இப்போதைக்கு இந்த நிதியாண்டு முடிகிற வரைக்கும் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்கீம் வந்து 2005 இதுக்கான ஆக்ட் கொண்டு வந்து 2006 இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. 2009 தான் இதோட பேரை மகாத்மா காந்தி
தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படின்னு தான் இருந்துச்சு. மகாத்மா காந்தி பெயர் வந்து 2009 தான் இந்த ஸ்கீமுக்கு வச்சுருப்பாங்க. இந்த ஸ்கீமை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறா அப்படின்னா ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஸோ 100 டேஸ்க்கு வந்து ஒரு நிதியாண்டில் ஒர்க், அதாவது அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அதுக்கான ஊதியத்தையும் கொடுக்குறாங்க இந்த ஸ்கீமில். இப்போது மேற்காசிய போர் பதற்றத்தினால விநியோக சங்கிலி அத்தியாவசிய பொருட்களுடைய விலையில் இப்போ தாக்கம் ஏற்பட்டிருக்கு இல்லையா, அதை எதிர்கொள்கிறதுக்காக இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு 17,744 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இப்போ உங்களுக்கான கொஷின், இப்போது இந்த ஸ்கீமோட நேமை சேஞ்ச் பண்ணுறது ப்ளஸ் ஒர்க்கிங் டேஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க இல்லையா, அது என்ன மசோதா ப்ளஸ் அதாவது என்ன ஸ்கீம், அதோட நேம் என்ன, ப்ளஸ் எத்தனை ஒர்க்கிங் டேஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்து நேற்று கேட்டிருந்த இல்லையா, மனிதர்கள் விண்வெளிக்கு செல்வதற்கான இஸ்ரோவுடைய திட்டம், அதுக்கான ஆன்சர் வந்து ககன்யான். நேற்று கேட்டிருந்த கொஸ்டினுக்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, வெரி குட். சரி, பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், அதாவது இதில் நம்ம 2 டைப்பு பார்க்கலாம். ஒன்று வந்து கிராமின், இன்னொன்று வந்து அர்பன். அர்பன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனிச்சு 2015. கிராமின் வந்து 2016 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம் அப்படிங்கிறது வீட்டு வசதி நகர்ப்புற விவகார அமைச்சகம் மூலமாக செயல்படுத்துகிறாங்க. இந்த கிராமப்புற வீட்டு வசதி திட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஊரக அமைச்சகம் மூலமாக, ஊரக வளர்ச்சி அமைச்சகம் மூலமாக செயல்படுத்துகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நகர்ப்புற அமைச்சகம் மூலமாக நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம் 2015 ஜூன் 25 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ எதுக்காக இந்த ஸ்கீம் பற்றி பார்க்குறோன்னா, இப்போ ஊரக பகுதிகளில் 2029 மார்ச்சுக்குள்ளே 4.95 கோடி வீடுகள் கட்டப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் பிரதம மந்திரி கிராம சதக் யோஜனா 3ஆம் கட்ட திட்டத்தை எந்த ஆண்டு வரை நீட்டிப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது? ஆன்சர் 2028 மார்ச் வரைக்கும் இந்த பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனாவுடைய 3rd ஃபேஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு மத்திய அமைச்சரவை இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. மொத்தமாக இதில் வந்து 4 ஃபேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து 2000ஆம் ஆண்டில் லான்ச் பண்ணியிருப்பாங்க, 2000. செகண்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது 2013. 3ஆம் கட்ட திட்டம் 2019 லான்ச் பண்ணியிருப்பாங்க. 4ஆம் கட்ட திட்டம் அப்படிங்கிறது 2024 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போது இந்த 3rd ஃபேஸை தான் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க 2028 மார்ச் வரைக்கும். இப்போது ஒவ்வொரு ஃபேஸாக பார்த்தோம் அப்படின்னா, ஃபேஸ் 1 அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப கனெக்டிவிட்டியே இல்லாமல் ரோடு இந்த மாதிரி எந்த ஒரு கனெக்டிவிட்டியுமே இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சாலை வசதியை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான், அவங்களுடைய குடியிருப்பு பகுதிகளை தொடர்பு படுத்தணும், மற்ற இடத்தோடைய தொடர்பு படுத்தணும், இணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸு ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஃபேஸ் என்ன அப்படின்னா, ஏற்கனவே சாலைகள் அமைச்சிருப்பாங்க இல்லையா, அதோட தரத்தை உயர்த்தணும், குண்டும் குழியுமாலாம் இருக்கும், அப்படிலாம் இல்லாமல் அதோட தரத்தை உயர்த்தணுங்கிறதுக்காக செகண்ட் ஃபேஸ் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 3rd ஃபேஸ் என்ன அப்படின்னா, முக்கியமான இடங்களோட கிராம குடியிருப்புகளை வந்து கனெக்ட் பண்ணுறது. ஸோ இப்போ ஒரு கிராமத்தில் ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களாக இருக்காங்கன்னா ரொம்ப தூரம் நடந்து வந்து அவங்க போகிற மாதிரி இருக்கும் ஸ்கூலுக்கு, ரொம்ப தூரத்தில் தான் ஸ்கூல்லாம் இருக்கும். அந்த மாதிரியான கிராமங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து அந்த பகுதிகளை பள்ளிகளோடு இணைக்கிறது, மருத்துவமனைகளோடு இணைக்கிறது, அப்புறம் மார்க்கெட்லாம் இருக்கு இல்லையா, அதோட இணைக்கிறது. இதுக்காக வசதிகள், இந்த சாலை வலையமைப்பை வந்து மேம்படுத்துறதுக்காக இந்த ஃபேஸ் 3. 4th ஃபேஸ் அப்படிங்கிறது என்னென்னா, புதுசாக ஒரு 25,000 புதிய கிராமப்புறங்களில் வந்து நம்ம கனெக்டிவிட்டியை ஏற்படுத்தணும், ரோட் கனெக்டிவிட்டியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக 4th ஃபேஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எல்லா கிளைமேட்டுக்கும் ஏற்ற மாதிரியான ரோட் கனெக்டிவிட்டியை ஒரு 25,000 கிராம குடியிருப்புகளுக்கு வழங்கணுங்கிறதுக்காக 4th ஃபேஸு. இப்போ இந்த 3rd ஃபேஸை தான் இப்போ 2028 மார்ச் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அதுக்கு எவ்வளோ செலவு பண்ண போகிறாங்க அப்படின்னா 839.77 பில்லியன் ரூபாய் வந்து செலவு பண்ண போகிறாங்க. ஸோ நான் சொன்னதெல்லாம் அதில் இருக்கும். 2000 டிசம்பர் 25 லான்ச் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஃபேஸ் வந்து 2013, 2019 3rd ஃபேஸு, அப்புறம் 2024 4th ஃபேஸு. இப்போது 3rd ஃபேஸை தான் வந்து மார்ச் 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இதன்படி பார்த்திங்கன்னா, இப்போது ரோட் கனெக்டிவிட்டி மூலமாக குடியிருப்பு பகுதிகளை வந்து வேளாண் சந்தைகள், பள்ளிகள், மருத்துவமனைகளோடு இணைக்கிறதுக்காக தான் 3rd ஃபேஸ் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ மார்ச் 2028 வரைக்கும் இந்த 3rd ஃபேஸில் இப்போது பிளெயின் ஏரியாஸாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து சாலைகள், பாலங்கள் அந்த பண்ணிக்கிட்டு இருக்க வேலையை வந்து ஃபினிஷ் பண்ணணும். அப்புறம் மலைப்பாங்கான ஹில்லி ரீஜியன்ஸாக இருக்குது அப்படின்னா அங்கே
சாலைகளை கட்டி ஃபினிஷ் பண்ணிடணும், சாலைகளை போட்டு ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காலக்கெடு வச்சுருக்காங்க 2028 மார்ச்சுக்குள்ளே. இதுவே ஹில்லி ரீஜனாக இருக்குது, இங்கே பாலங்கள் அமைக்கப்படுறத வந்து நிறைவு செய்யணும்னு சொல்லிட்டு மார்ச் 2029 இப்போது காலக்கெடு வச்சுருக்காங்க. இதுக்கான பட்ஜெட் ஒதுக்கீடுங்கிறது 80,250 கோடியிலேருந்து 83,977 கோடியாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தேர்ட் ஃபேஸு. இப்போ பார்க்குறது ஃபோர்த்து ஃபேஸு. இந்த 4வது கட்டத்தில் பார்த்திங்கன்னா 12,100 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலைகள் அமைக்கும் பணிகள் இப்போ தொடங்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. மொத்தமாக எத்தனை கிராமங்களுக்கு இந்த ஸ்கீமில் ரோட் கனெக்டிவிட்டி ஏற்படுத்த போகிறாங்க? 25,000 கிராம குடியிருப்புகளுக்கு எல்லா கிளைமேட்டுக்கும் ஏற்ற மாதிரி சாலை இணைப்பை வழங்குறதுக்கு ஃபோர்த்து ஃபேஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க 2024. அடுத்த அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன் 2026 ஆண்டுக்கான சுவாமிநாதன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் டாக்டர் சி சீனிவாச ராவ். ஸோ ஸ்ரீனிவாச ராவ் அவர்களுக்கு தான் இப்போ சுவாமிநாதன் விருது. சுவாமிநாதன்னா MS சுவாமிநாதன், இந்தியாவில் பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறார் இல்லையா? அவருடைய 100வது பிறந்த நாளும் இந்த வருஷம்தான் வருது. அந்த 100வது பிறந்த நாளையொட்டி இந்த MS சுவாமிநாதன் அவர்களுடைய அவர் பெயரில் வழங்கக்கூடிய 9வது விருதானது இப்போது ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. டாக்டர் சீனிவாச ராவ் அவர்கள் இந்த விருது பெறக்கூடிய 9வது நபர் இவர். ஸோ இவர் வந்து இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இயக்குனர் மற்றும் துணை வேந்தராக இருக்கார். பருவநிலை மாற்றத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு வேளாண்மையில் இவருடைய பங்களிப்பு பண்ணியிருக்காரு. ஸோ அதை பாராட்டும் வகையில் இந்த விருது கொடுத்துருக்காங்க. MS சுவாமிநாதன் அவர்களுடைய 100ஆண்டு பிறந்த நாளும் இந்த வருஷம்தான். ரீசன் நியூஸ் 2026 ஆண்டிற்கான அரங்கநாதன் இலக்கிய விருது விட்டல் ராவ் அம்ஷன் குமாருக்கு வழங்கப்பட்டிருக்கு. யுத்த சேவா பதக்கங்களை வென்ற கடற்படை அதிகாரிகள் யாருன்னா AN பிரமோத் மற்றும் ராகுல் கோகலே. அப்புறம் உலகளாவிய இயற்கை நிதியத்துடைய தேசிய விருது அலீம் யூசுஃபுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அவார்டு 61வது ஃபெமினா மிஸ் இந்தியா வேர்ல்டு 2026 பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் சாத்வி சைல். ஸோ கோவாவை சேர்ந்த சாத்வி சைல் தான் இப்போ 61வது ஃபெமினா மிஸ் இந்தியா வேர்ல்டு அழகி பட்டத்தை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் நடந்தது 61வது எடிஷன். எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஒடிசாவில் புவனேஸ்வரத்தில் நடந்திருக்கு. அடுத்த ஸ்போர்ட்ஸ். பந்தஸ்லிகா போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது? ஆன்சர் பயன் மியூனிக் அணி தான் வந்து இப்போ பந்தஸ்லிகா கால்பந்து போட்டி நடந்திருக்கு, அதில் வந்து சாம்பியனாக இருக்குது. ஸோ பயன் மியூனிக் அணி 34வது பந்தஸ்லிகா சாம்பியன் பட்டத்தை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஜெர்மனியில் நடந்துச்சு இந்த போட்டி. அடுத்து ஷார்ட் நியூஸ். இப்போ விளையாட்டுத்துறையில் வளர்ந்து வரக்கூடிய இளம் வீரர்களை வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி வந்து இப்போது தேசிய டென்னிஸ் தரவரிசையில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய புனித்துக்கு வந்து ஸ்பான்சராக செயல்படுறதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ 2 நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார கூட்டுறவு ஒப்பந்தத்தை மேம்படுத்தணுங்கிறதுக்காக இந்தியாவும் தென்கொரியாவும் ஒப்புக்கொண்டிருக்காங்க அதுக்கான பேச்சுவார்த்தையை தொடங்குறதுக்கு. ஜப்பானுடைய வடக்கு கடற்கரை பகுதியில் இப்போது சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் ஷார்ட் நியூஸ். ஸோ நெக்ஸ்ட் டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ 25ஆம் தேதி நம்ம சேனலில் தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 26ஆம் தேதி ஓல்டு புக் தமிழும் 25ஆம் தேதி நியூ புக் தமிழ் டெஸ்ட் பேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. இதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச்சு மற்ற எக்ஸாம்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? 21 ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். இந்தியாவின் முதல் பாறை ஓவிய பாதுகாப்பு பூங்கா எங்கு அமைக்கப்படுகிறது? ஆன்சர் லடாக். இந்தியாவில் எத்தனை ஆண்டுகளுக்கு ரஷ்ய இராணுவ வீரர்கள் ரஷ்ய போர்க்கப்பல்களை நிலைநிறுத்துவதற்கான ஒப்பந்தம் அமலுக்கு வந்துள்ளது? ஆன்சர் 5 years. பல்கேரியாவில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர் யார்? ஆன்சர் ரூமென் ராதேவ். விஸ்வ சூத்திரம் திட்டம் கீழ்கண்ட எந்த அமைச்சகத்தினால் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஜவுளி அமைச்சகம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2006ஆம் ஆண்டு. பிரதம மந்திரி கிராம சதக் யோஜனா 3ஆம் கட்ட திட்டத்தை எந்த ஆண்டு வரை நீட்டிப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது? ஆன்சர் 2028 மார்ச் வரைக்கும். 2026ஆம் ஆண்டுக்கான சுவாமிநாதன் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் டாக்டர் சி சீனிவாச ராவ். 61வது ஃபெமினா மிஸ் இந்தியா வேர்ல்டு 2026 பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் சாத்வி சைல். பந்தஸ்லிகா போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது? ஆன்சர் பயன் மியூனிக். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.